போடா அண்ணே 100 ரூபாய் 2 பேருக்கு சேர்த்து 150 ரூபாய் போடுங்க. இதெல்லாம் கத்திரிக்காய் வரமா போங்கிட்டு 100 ரூபாய் சார். கடவுள கல்ல பக்கமா 100 ரூபாய். கடவுள கல்ல கட்டமாயா 100 ரூபாயா 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். 100 கடவுள கல்ல பாக்குற ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். ஏம்பா கடவுள் கண்டிப்பா கண்ணுக்கு தெரிவாரா? குடுக்குற பூரா பைத்தியக்காரனா? கடவுளை கண்ணுல காட்டலனா வாங்கின 100 இன்னும் 100 ரூபாய் போட்டு 200 ரூபாய் தரேனே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா சாமி, இவன் நம்ம கிட்ட வசூல் பண்ணிட்டு ஏமாத்தி ஒண்ணா சும்மா விட்டுருவோமா? கடவுளை எப்போ எங்க காமிக்க போற? வர்ற வெள்ளிக்கிழமை காலங்காத்தால 6 மணிக்கு எல்லாரும் கக்குஸ் போய் சுத்த பத்தமா குளிச்சுட்டு என் கூட மலைக்காட்டுக்கு வந்தீங்கன்னா கடவுளை கல்ல காட்டுறேன். 100 வர வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எல்லாம் 200 ரூபாய் இருக்கு. கண்டிப்பா. கடவுள் யோ, இந்த லோகத்துல எந்த ஊர்ல எவன் யா கடவுளை பாத்துருக்கான்? சாமி, எனக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுக்க முதல்ல. கொடுக்கணும் நம்மால் தான். உனக்கு 200 இருக்கு. கடன் வாங்கி கொடுக்குற கண்டிப்பா காட்டிடுவீங்க. கண்டிப்பா காட்டணும்ப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமாப்பா, எல்லாரும் நம்ம ஐயர் மாதிரி குளிச்சுட்டு சுத்தமா வரணும். இந்த மாதிரி கப்பு வரையோட வந்தா கடவுள் புடி ஓடி போயிருவாரு, தெரியுதா? அப்புறம் எல்லா ஆம்பளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஏன்னா கல்யாணம் ஆம்பளை தான் மெயினா வரணும். வரட்டா? அப்படியே அண்ணனுக்கு வெளியே விடுங்க. ஏயா என்னையா கடவுள் இருக்காரு, நீங்க அர்ஜென்டா கூட்டிட்டு வந்து எங்க கடவுளையும் காணும் ஒன்னையும் காணும். அவர் என்ன லாண்ட்ரியா? அர்ஜென்ட் ஆர்டினரிங்கிறதுக்கு அவர் கடவுள் மெதுவாத்தா வருவார். எங்க வருவார்? எல்லாரும் அந்த மலை உச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது கதகீது விட்டமாவன எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாத்துட்டீல்ல? கடவுளை காட்டலன்னா வாங்கின 100 ரூபாவை 200 ரூபாய் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்க. நீ மட்டும் கடவுளை காட்டல. 200 அல்பம். கடவுளை காட்டலன்னா தலைக்கு 2000 ரூபாய் தரேன். 2000 ரூபாய். எல்லாரும் அங்கேயே பார், கடவுள் வருவார் பார். அப்பா வந்துட்டியா? ஐயா வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலையடா. அங்க பாரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. ஐயா எங்க தெரியுறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே. சத்தியமா தெரியல. சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர திரிக்கிறாரா? என்னையா நீ காடத்தனமா வளர்ற? என்னையா தெரியுது? அறிவு கட்டவனே, 100 ரூபாய்க்கா இத்தனை பேர் மத்தியில ஆத்துக்காரி விட்டு கொடுக்க முடியுமா? விட்டா நாளைக்கு இவனே ஆத்துக்காரி கையை பிடிச்சிருவான். ஆமா கடவுளே. ஊர்ல இருந்து வர்றப்போ ஒத்த பைசா கூட இல்லாம வந்தேன். ஆனா இந்த ஊர் இடிச்ச வாங்கிட்ட 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான். வர்ற கடவுளே.